அப்பா. எல்லாருமே செல்வம் அப்பா. அன்பார் அமுதொட்டி தென்பால் தேனூட்டி வெள்ளி கிண்ண தமிழ்த்தவன் நிலவை காட்டி வருங்காலத்தில் வாடக்கூடிய என் செல்வமி நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று என் உளமாற அப்படியே ஆகட்டப்பா. நீ நலமோடு சரிங்கப்பா. வணமா வணமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கனே. சரிமா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. எங்க தம்பா வந்தா? வெளிநாடு. வெளிநாட்டா? ஆமா. வெய் வெய் வெய். எங்க ஏடிஎம்ல வைக்கிறியா? ஐயோ உங்களுக்கு ஏடிஎம் எவ்வளவு சூப்பரா இருக்குதுமா. என்னத்துக்கு? ஆனா கொள்ளாடிக்கிற கம்னாடி ஏடிஎம்ல கை வச்சா நல்லா இருப்பான். வெப்பா கையை வச்சு கத்தியாலியே. அந்த திருட நான் இருக்கக்கூடாதா? நான் ஏடிஎம்ல கை விட்டு எதை இஸ்துக்குவ? நோட்டு கை விட்டு எதை இஸ்துக்குவ? நோட்டு சொல்றதே நோட்டா எது வந்தா அது அல்ல வருது வர மாதிரி தான் எதனா வரட்டுமே இஸ்து பாரு. யாரு எத்தனை நான் மோசமான பார்க்கலாம். யா என்னத்துக்கு எடுக்கணும் வருமானம் ஆனா போ நம்ம கிட்ட கடை நிறைய தேங்க. ஐயோ ஏய் யாரு எப்படி அப்படி டூப்ளிகேட் என்னடா? அப்பா அது இலவசி மாதிரி தெரியல. தேங்க முடியாது பண்ணி ஏதோ லோக்கல் இலவசி போல தேங்க முடியாது பாருங்க. தம்முன்னு போ என் கை ஒரு நேரம் போல இருக்காது. பட்டினே எடுத்துருவோம் நாலு பேர் எதுல காட்டு அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. உனக்கு கவலை கிடையாது. எனக்கு பிரச்சனை வருமா? அப்புறம் எதுமா கேப்பாரு ஏன்டா என்ன கேட்காதுன்னு மடியில கன எனக்கு பழம் எனக்கு எதுவுமே கிடையாது. மடியே இல்லை அங்க கணக்கு. என்னடா என்ன இன்னும் முழுவாதுக்கிறேன். எனக்கு என்ன கல்யாணமா ஆகலடா? எனக்கு கல்யாணம் ஆகாத காலம் மாறி போச்சு. 2024 ஆமா அவன் நல்ல பட்டா பண்றதுமே சேடு ஓட்டி கட்டாரிசியா. அட பாவி நான் கழுத்துல தாலி இல்ல நான் வயித்துல நான் புள்ளைய வாங்கிக்கணும் போனா யாரா முன்ன போட்டு பின்னால காரி துப்புவாங்க. முன்னாடி துப்ப மாட்டான் முன்னாடியே துப்புவான். என்ன இது போல வாங்கிக்கணும் வந்தா ஆனா உனக்கு ஆம்பளை வாங்கிட்டான். பூசாக்குது பொம்பளை வாங்கினா சப்பியா இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்கால புசுத்தி ஒன்று கூட்டு போய்க்குது. நான் தான் புசும் பாப்பேன். ஏய் யாரா லேடிஸ் கோயில் பண்றது ஆயா கண்ணு தெரியாது. நான் நம்ம இசு போட்டு நடப்பேன். நாங்களாம் தெய்வம் மாதிரி. என்னடா அப்பதான் வலி தெரியாது. ஆடு மாடு இசுக்கு போற மாதிரி அப்பதான் வலி தெரியாது தெரியுமா? ஆமா உனக்கு வாங்கி பண்ணாங்க போவா. ஏய் நான் ஹாஸ்பிடல்ல போயிட்டு நான் டாக்டர் முன்னே பெத்துப்பேன். டாக்டர் ரெடியாவா காண்டி இருப்பான் கத்தி வச்சினு பணங்காசி ஒரு மாதிரி கோ 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 அனுப்புடா கோ கோ அனுப்புடா கோ கோ ஒரு குழந்தை கூட ஆஸ்பத்திரி போவீங்க போய் வாய் முறற போல ஆபரேஷன் தான். அதே எங்களுக்கு உடம்பு வலி. வண்டி வெளிய வந்தாலே அவன் ரெடியா இருக்கான் கத்தி வச்சிட்டு. அது பறக்கமா பறக்காதா கொஞ்ச நேரம் பாப்பமா கிடையாது. வந்தவனே ஏய் நம்ம வேலை முட்றா எல்லாம் ஓடுறவங்க கத்தி வச்சு நின்னுறாங்களா அந்த மாதிரி? ஆமா ஆமா சரி பரவாயில்ல விடு. அதான் இருக்கா வெளிநாட்டு போனியா? பட்டுவெல்லாம் படிச்சா? நல்லா படிச்சா? நல்லா படிச்சிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரை நல்லா படிச்சிருக்கேன். சரி சரி அதுக்கு இல்ல நான் உள்ளூர்ல படிச்சிருக்கேன் கார்ப்பரேட் ஸ்கூல்ல. என்ன படிச்சிருக்கிற நீ? நானா 3வது. ஆமா அது என்னமோ பெரிய படிப்பு 3வதுன்ற. கார்ப்பரேட் ஸ்கூல் 1வது படிச்சா பெரிய ஆள் தெரியுமா? தெரியுமா உனக்கு? சரிடா. அப்பா எத்தனாவது படிச்சா தெரியுமா? அரை கிளாஸ் படிச்சாரு. அரை கிளாஸா? ஆமா. அப்படின்னா 1வதுல பாதி ஃபைல். ஆமா அது அரை கிளாஸ். ஆமா பின்ன நான் 3 கிளாஸ் பாத்துக்கிறேன் தெரியுமா? உன்ன அப்படியே நின்னுங்கற மாதிரி அப்படியே 3 கிளாஸ் நின்னுங்கற மாதிரி. என்ன உனக்கு பழக்கம் பழகுற அப்படியே ஸ்டெடியா? அண்ணாடி 3 கிளாஸ். ஆமா சரி ஈட்டம். வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்லிட் ஆட போறேன். செக் பண்ணி பார்க்க ஒரு கேள்வி. என்ன கேள்வி? பதில் எப்படி சொல்றேன்னு பாக்குறேன். கால் இருக்கும் கை இருக்கும் முதுகு இருக்கும் தலை இருக்காது ஆனா நடக்க மாட்டான். டேய் கேள்வி தானே இப்ப கேட்ட நீ? ஆமா நீ கேள்வி கேட்டே இல்லையா? யாரா கூட பேசுனேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. விளக்கமா போறீங்க. கால் இருக்கும் கை இருக்கும் முதுகு இருக்கும் தலை இருக்காது ஆனா நடக்க மாட்டான். நம்ம தான் அவனை தூக்கி போகணும். அவன் யாரு? டெல் மீ கம் ஆன். கார்ப்பரேட் ஸ்கூல் 3வது. என்ன வெளிநாட்டு படிப்பு? எனக்கு தெரியலடா. இதுக்கு பதில் என்னன்னு தெரியல. கம்னாடி போடா. இவங்க பேசியா புள்ள பேசிச்சு பண்ணாரா? என்ன பேசிச்சு பின்ன நாங்க கம்னாடின்ற அப்ப எங்க அப்பா கம்னாடிடா. ஒரு பேச்சுக்கு வரதுங்க அது. உன்ன நான் சொல்லுவேன் நான் கம்னாடினா சொல்லவே மாட்டடா நீ. யா தி பால் அவர் பின்னாடி ஒரு நாள் சொல்லுவோம் முன்னாடி சொல்ல மாட்டேன் நான் எப்பவுமே. பின்னாடி சொல்றது நல்லது முன்ன சொல்றது தவறு. அவருக்கு தெரியாது சொல்றது நல்லதுமா. தெரிஞ்சு சொல்றதான் தப்பு. ஏய் தப்பா இந்த நேரா கட்ட தான் கோவம் வரும் அவருக்கு. நம்மனு எனக்கு தெரியாதா? சரிங்க. இப்போ கூட நான் அவர் பின்னாடி தான் சொன்னேன். அவருக்கு தான் ஏதோ அவருக்கு முன்ன தானே நின்னுங்கற நீ. ஆமா நான் இப்படி தான் சொன்னேன். அவர் முன்னே பார்த்து சொன்னா அவர் வந்துட்டாரு. சாமி என்ன நீ பைத்தி காட்சி ஆக்கிடாத. நான் சாமி இல்ல எஜமான். கூப்பிடு. எஜமானா? ஆமா என் பேர் யாரு? என் பேர் மாத்தியாச்சுமா. ஆமா பேர் எஜமானா? ஆமா அந்த பேர் நல்லா இல்ல கோன்சாமி.
ஏண்டா இனிமே என் பேர் எஜமான். லூசா நீ? மென்டல். நம்ம அப்பா அம்மா என்ன பேரு ஜாதகம் பார்த்து அவன் வச்சுட்டு போவான் ஜாதகத்தை பார்த்து. எனக்கு தேவையில்ல. கொஞ்சம்ன்றாங்க. உன் இஷ்டமாடா அது? ஆமா ஏன் தான். இனிமே என் பேர் எஜமான். எஜமான மாத்திட்டேன். இதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டுல ஆதார் கார்டுல சர்டிபிகேட்ல எல்லாத்துலயுமே கோவிந்தசாமி அதெல்லாம் எப்படி மாத்துவேன்? கொஞ்சம் பேரை அதில் ஏத்துட்டேன். நீ ஏன்டி அதெல்லாம் கலர? வாய் போட்டுட்டு கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் இதுவா இருக்கிறேன். ஒன்று ஆனமா சின்ன வயசுல உன்னை வச்சிருந்து பேசுறா என்னடா வச்சுட்டு நீ? உன்னை தூக்கி நீ இடுப்பு மேல ஓடுவேன். அண்ணா ஐஸ் வாங்கி குண்ணா, அண்ணா ஐஸ் வாங்கி குண்ணான்னு இறக்கி வச்சு புளி பேச்சு வாங்கி சப்பிங்கா இருப்பேன். ஏமா ஐஸ் வாங்கி குத்துனே பல்லா குடும்பம் நான் குத்தாந்து கொடுப்பேன். நான் ஏதோ தெரியாத செஞ்சேன். அதெல்லாம் அது மட்டுமா செஞ்சான்? ஏரிக்கார ஓரம் போய் உக்காதுன்னு நம்ம குச்சி விளையாட்டு விளையாடு மாத்திட்டா. குச்சி விளையாட்டு? ஆமா, மண்ணில் சேர்த்துட்டு குச்சி நுஞ்சி விட்டுருவான். நீ பாரு கலருக்குனே இருப்பேன். நான் குச்சியை காட்ட மாட்டேன். அப்புறம் நான் காட்ட பிடிக்க மாட்டேன். என் குச்சி நீ பார்க்கவே முடியாது. நீ அப்படி காட்டினா நான் பிடிச்சிட்டு இருப்பேன். நான் ஏன் காட்டுறேன்? என்ன கோய்ப்பா எனக்கு அப்படியே முடிப்பா தெரியுமா? அப்ப எதுக்கு அந்த விளையாட்டு? அது விடு, காட்டு கேள்வி பதில். எனக்கு தெரியலப்பா. என்ன தெரியலப்பா? கால் இருக்கும் கை இருக்கும். ஆமா, எனக்கு அந்த கேள்விக்கு பதிலே. கால் இருக்கும் கை இருக்கும் முதுகு இருக்கும் தலை இருக்காது. ஆனா அவன் நடக்க மாட்டான். நம்ம தான் அவனை யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரியாது. தெரியாதா? அதான் நாற்காலி. நாற்காலியா? ஆமா, காலுக்கு இது கைக்கு இது முதுகு இது, ஆனா தலை இருக்காது. அவனை தான் நான் தூக்கி யூஸ் பண்ணோம். ஏன்டா நான் உயிர் இருக்கிறவங்க கட்டிட்டு பார்த்தாச்சு. நான் கேட்குற கேள்வி இப்படி தான் கேட்பானுங்க பசங்க. உசாரா கேட்பானுங்க தெரியுமா? சரி சரி, இன்னொன்று பிடிக்க முடியாது கடிக்க முடியாது. எதுனா என்னடா எடுத்ததுமே சாட்டா சொல்லி விட்ற. பிடிக்க முடியாது கடிக்க முடியாதுனாக்கா? பிடிக்க முடியாது ஆனா கடிக்க முடியாது. என்னது? சீ, நீ கேக்குறது தவறா இருக்குது. எனக்கு தெரியல போடா. கட்டாதாங்க, நீ பதில் சொல்லு. எனக்கு தெரியலப்பா. தெரியலையா? ஆமா. பிடிக்க முடியாது குடிக்க முடியாது. அது என்ன தெரியுமா? தண்ணி. சீ, தண்ணியை எப்படி? தண்ணி பிடிக்க முடியுமா? முடியாது. கடிக்க முடியுமா? கடிக்க குடிக்க வேற ஏதோ அண்டர்ஸ்டாண்ட். சரி, இன்னொன்னு கேட்டா, யார இன்பமா இருக்கும், ஏறிட்ட இருச்சலா இருக்கும், இறங்க சுகமா இருக்கும். அது என்னது? வெளிநாட்டு படிப்பு முயக்குது பார். இதான் கார்ப்பரேஷன். முதல்ல இருந்து கேளா. ஏய், யார இன்பமா இருக்கும், ஏறிட்டா எரிச்சலா இருக்கும், இறங்க சுகமா இருக்கும். என்னது? என்னடா எனக்கு ஒரு மாதிரி இருக்கிற நீ பேசுறது. இதான் வெளிநாட்டு படிப்பு முயக்குது பச்சா. வெளிநாட்டு படிப்பு கார்ப்பரேஷன் தூக்கி நிக்குது பாரு. இவ்வளவு ஒரு கேள்வி எனக்கு தெரியல. ஒண்ணுத்துக்கு கூட பதிலே தெரியல. நான் கேட்ட கேள்வி பதில் என்னது? சிம்பிளான பதில். என்ன சிம்பிள்? வெயில். எப்படி வெயில்? காலைல ஏற இன்பமா இருக்கும், ஏறிச்சுனா 12 மணி ஒரு எரிச்சலா இருக்கும். ஆமாண்டா. சாயங்காலம் இறங்க சுகமா இருக்கும். அந்த டைம்ல தூக்கம் கூட வருதுடா. அத தான் சொன்னேன் நான். இது கூட தெரியாது நீ. சரி, பரவாயில்லை. இந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துடு. சரி, லாஸ்ட் கேள்வி. என்ன கேள்வி? முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கும்? இதுக்கு எனக்கு கேள்வி தெரியும். சொல்லு. முட்டிக்கு நடுப்புற என்ன தெரியுமா இருக்கும்? முட்டிக்கு நடுப்புற உள்ள குண்டா மஞ்ச கரு. அதான் துன்றத்திலே கேக்குறீங்க பாரு. ஆனா தான் முட்டிக்கு நடுப்புற குண்டா இருக்கு மாமுண்டா. என்ன கரெக்ட்டா தண்டற சொன்னேன் நானு. சரியா? நல்லா யோசனை பண்ணு. டேய், வெளிநாட்டு படிப்பு யோசனை பண்ணாலும் என்னதான் நான் சிந்திச்சு சொன்னாலும் எத்தனை முறை யோசனை பண்ணாலும் முட்டிக்கு உள்ள நடுப்புற குண்டா மஞ்ச கரு. ஏய், வனா ஆத்தத்தை கால பாத்த. படிச்சிட்டு வந்து ஏமாத்திட்டு வந்து நீ ஓபி அடிச்சு வந்துறீ. ஓபியா? படிக்கல நீ. முட்டிக்கு நடுப்புற என்னன்னு கேட்டா மஞ்ச குண்டா இருக்கு. குண்டா யாரோனால கேட்டு பாரு நீ. குண்டா கிடையாது. என்ன கிடையாது? முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கும்? இட்டு இருக்கும். இட்டு. என்ன இட்டு? இட்டை. எப்படி இட்டுக்குதா? ஏய், நீ அந்த மாதிரி சொல்லிதான் நான் கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்குன்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன பதில்? முட்டிக்குள்ள சொன்னேன். ஏய், அதுவும் சண்டரா இருக்கு. கிடையாது. நான் முட்டைக்கு நடுப்புற கேட்டேன், நீ முட்டைக்குள்ள சொல்லிங்க. அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங். நீ படிக்கல, நீ ஏமாத்தி வந்துக்கிறீங்க. என்ன படிச்ச படிப்பு நீ குழப்பி விட்டுற. சொன்னாங்க அமெரிக்கா போற, நான் அமெரிக்கா போறேன். அத பார்த்தா வெறும் 2 ஜட்டி இருக்கா, நாத்தடிக்கு சென்ட் இருக்கும், வேற ஒண்ணு இருக்காது. ஆனா நான் வெளிநாடு என்ன அழுக்காட்டுற. சரி, ஏங்க என்னது கூட போங்க. ஒரு படி வச்சுக்கிறீங்க.